சிவகங்கை அருகே விசாரணை கைதி உயிரிழந்த சம்பவத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் உறவினர்கள் மானாமதுரை 4 வழிச்சாலையிலேயே பந்தல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், அந்த பந்தல் அமைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. இப்ப அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன, உறவினர்கள் என்ன சொல்றாங்க, விவரிங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை ஜெயபாண்டி மற்றும் அழகர் ஆகிய இருவரையும் டூவீலர் வந்த 2 பேர் கொண்ட கும்பலானது வாளால் வெட்டி விட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் திருப்போணம் இன்ஸ்பெக்டர் திலீபன் தலைமையில் போலீசார் மானாமதுரை கிருஷ்ணராஜபுர பகுதியை சேர்ந்த ஆகாஷ் செலிசன் மற்றும் குணா ஆகிய இருவரும் தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் ஆகாஷ் கைது செய்யும் போது மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலை உள்ள பாலத்தில் இருந்து குதித்ததாகவும் அதனால் அவரது கால் முறிந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காயமடைந்த ஆகாஷ் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சையில் இருந்த அவர் கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவில் மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்ததாக போலீசார் தரப்பில் அவர் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் ஆகாஷ் போலீசார் தாக்கியதால் தான் உயிரிழந்தார் என்று அவரது உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். மேலும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து ஆகாஷின் உடலானது வாங்கவும் அவரது பெற்றோர்கள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது அவரது உறவினர்கள் மதுரை மானாமதுரை பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் நேற்று காலை 10 மணி முதல் சாலை மறியல் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் தற்போது 2ஆம் நாளாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அங்கு பந்தல் அமைத்து இந்த போராட்டத்தை அவர்கள் தொடர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையும் அவர்கள் வைக்கிறார்கள். அந்த இழப்பீடு தொகையை கொடுத்தால் மட்டுமே இந்த உடலை வாங்குவோம் என்ற பல்வேறு விதமான நிபந்தனைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஆகாஷ் உயிரிழப்பு தொடர்பான இந்த வழக்கானது விசாரிக்கிறதுக்கு சிபிசிஐடிக்கு போலீசார் மாற்றப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வகையில் மதுரை இருக்கக்கூடிய ஆகாஷின் உடலானது அவர்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து வாங்க மறுத்து இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.